தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. நம்ம குடும்பம் திரும்பவும் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடாதான்னு எத்தனையோ நாள் ஏங்கி. சரியான வாய்டா, வாய்தே கவி. எப்படிதான் அவனை வச்சு மேய்க்கிற நீ? எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருக்குல. உண்மைதான் சம்பந்தி. இனி எப்போதும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடவே கூடாது. என்ன மாம்சு எதுவும் பேச மாட்டீங்களே? ஏன் அக்கா ஏதாவது வாயில பஞ்சு முட்டைய வச்சு அடைச்சிட்டாங்களா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு அக்காக்கு தைரியம் இருக்கா என்ன? இல்ல அடைக்கத்தான் விட்டுருவோமா என்ன கவிமா? என்ன செலியன் மாமா, பேச்செல்லாம் ஒரு தினுசாவே இருக்கு. ஏன் அக்கா பொண்ண பார்த்தோனே பேச்செல்லாம் மாறணுமா என்ன? தெரியும்ல கவி பத்தி. என்ன தெரியணுமா? எழில்மா, அம்மாவை கொஞ்ச நேரமா கெத்த மெயின்டைன் பண்ண விடு. எப்ப பார்த்தாலும் நோஸ் கட் பண்ணிட்டு இருக்க. கருவா பயலே, உனக்கு வாய் சரியான வாய்டா. என்ன வாய் துடுக்கா இருக்கு பாரு. பேச பேச இப்ப பேசுற வரங்க அரிகரன். அரிகரன் அண்ணா எப்படி பேசுவான்? நீங்க பேசுவீங்க, பேசி காட்டுங்க. நீங்க பண்ணதான் உங்க தம்பி சொல்லிட்டு இருக்காரு. வேற எப்படி இப்படிதான்டா பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு அவ்ளோ சந்தேகமா இருந்தா உன் சித்தப்பாட்டையும் அப்பாட்டையும் கேளு பாப்பா. அப்பா நீ சொல்லு, நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு அழகா பேசுறேன். என்ன அம்மா போயிச்சிட்டு கேளுப்பா. அந்த தாத்தா முடியல தாத்தா, நீ சொல்லு, நான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முடியல தாத்தா, நீ சொல்லு, நான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அப்படியே பேச மாட்டேன்ல. எனக்கு எவ்வளவு அழகா பேச தெரியும். எழில்மா, இந்த விஷயத்துல அப்பானால பொய் சொல்ல முடியாதுமா. ஆமா சில குட்டி, சித்தப்பானாலே பொய் சொல்ல முடியாது. வாய் வாய் சரியான வாய் எழில் குட்டி. என்னடா பேச சொல்ற? ஏன் தமிழ், உங்க அண்ணனை பார்த்தா வெக்கமா வருதா? ஐயோ அண்ணி, அண்ணன் என் பொண்டாட்டிய வைக்கப்படுறதுக்கு. அப்போ என்கிட்ட பேசும்போது வெக்கம் தான் பண்றீங்க. ஏய் ஏண்டி இல்ல ஏன்? ஏன் தமிழ், உண்மையை சொன்ன உன்னையும் கசக்குதா? ரைட்டு ரைட்டா
தம்பி இன்னைக்கு வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். ஆமா, பின்ன ஒரு வருஷ காலமா ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு பாசங்கள் நேசங்கள் வெறுப்புகள் இருந்திருக்கும். சரி, வெறுப்புகளை கூட விட்டுருங்க, அதுதான் நீங்க அப்படியே டபுள் மடங்கா காமிச்சிட்டீங்கல்ல. உங்களோட பாசங்கள் நேசங்கள் அதை கொஞ்சம் காமிங்களேன், நாங்களும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கோம். எழில்மா, என்ன அம்மா சொல்றது சரிதானே? சரி. அம்மா என்ன எதுவுமே பேச மாட்டீங்க, முடிவே பண்ணிட்டீங்களா? நமக்கு எதுவும் தெரியாதுப்பா. உன் பொண்டாட்டியும் உன் தம்பி பொண்டாட்டியும் தான் இங்க முடிவெடுக்கிறாங்க. என்ன இன்னொன்னு, எல்லாத்துக்கும் தலைவரா உட்கார்ந்துருக்காருல நம்ம குட்டி தலைவர், அவரு. இதுக்கு மேல அம்மாலாம் பேச முடியுமா இங்க? யூ கேரி. அண்ணா என்னண்ணா இப்படி பாக்குறீங்க? டேய் தப்பாலாம் நினைச்சுக்காதடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கதான் நடிக்க சொல்றாங்களே, என்னடா பண்றது, பாசங்கள் நேசங்களை காட்டணுங்கிறாங்கல்ல, காட்டிடுவோம். அண்ணா நீங்க பாசங்கள் நேசங்கள் காட்டுறது ஓகே, ஆனா நீங்க என்ன பாக்குறது என் பொண்டாட்டி என்ன பாக்குற மாதிரியே இருக்குடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மாமா, நான் உங்களை வெக்கப்படுற மாதிரி பாக்குறேன். என் லுக் உங்களுக்கு அப்படி தெரியுது. உருட்டுங்க, உங்க வாய் உங்க உருட்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன புருஷா, என்ன கூட இப்படி லுக் விட்டது இல்ல, அந்த அளவுக்கு உங்க தம்பி லுக் விடுறாப்ல இருக்கு. சாரி இல்லையே எழில்மா, என்னன்னு கேளு. இதெல்லாம் சரி ஆரம்பிப்போம். தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? அடச்சி, டயலாக மாத்துங்க. அண்ணன் தம்பி அதை தவிர உங்க ரெண்டு பேத்துக்கு வேற எதுவுமே தெரியாதா? அண்ணன் தம்பி தான் உங்களை பாசத்தை பொழி சொன்னாங்களா? இப்போ உங்க ரெண்டு பேத்தையும் நாங்க பிரிச்சு வச்சு சேர்த்து வச்சு அண்ணன் தம்பி தான் பாசத்தை பொழிவீங்களா? அத்தை, அப்பா, அம்மா எல்லாரும் பாத்துக்கோங்க, இல்ல சரியில்லை. மாமா என்னன்னு கேளுங்க. ஏய் டைலாக் எதுவும் வர மாட்டேங்குதுடி, பேசாம இருடி. தம்பி அண்ணா, தம்பி அண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, அப்பாவுக்கு பேசவே வராதுமா, கொஞ்ச நேரம் இரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ண சொன்னா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்ப பார்த்தாலும் சோறு 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 தான். எழில்மா, இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? எல்லாரும் கேளுங்க என்னன்னு. அது ஒண்ணும் இல்லக்கா, என் புருஷனுக்கு சோறு தான் முக்கியம், அதனாலதான் சோறு சோறுன்னு கிடக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன மனுஷனுக்கு சோறு தான் முக்கியம். அது மனுஷனுக்கு மாமா, உங்களுக்கு இல்ல. டேய், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானடா, உங்களுக்கு ஏன்டா இவ்ளோ வெக்க வருது? பேசுங்கடா, ஏன்டா எங்க முன்னாடி பேசுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க? பேசுங்கடா. அம்மா அண்ணன் தம்பி தான் யாரும் இல்லைன்னு சொன்னா, ஆனா உங்க முன்னாடில பேசுறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குமா? சரி விடுங்க. அத்தை, அக்கா எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. எழில்மா, சித்தி சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? இனிமே நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கிடையாது, ஒரு லவ்வர்ஸ். அதாவது என் புருஷனுக்கு பொம்பளை கெட்டப் நல்லா இருக்கும், அதனால என் மாமா வந்து ரொமான்டிக் மன்னன் எங்க அக்கா சொன்னாங்க. சோ என் புருஷனுக்கு பொம்பளை கெட்டப் நல்லா இருக்கும், அதனால மாமா நீங்க லேடி, மாமா நீங்க காதல் மன்னன், ஓகேவா? உங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சித்தி, இன்னைக்கு நீ வாக்கில ஊதுபடியா பேசிட்டே. ஆமா, எங்க அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணி எங்க அப்பாவோட அழகு போயிடுச்சு. சித்தப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்ன லவ்வர்ஸ்? இங்க பாருங்க, உங்களுக்கு ரூல்ஸ் நான் போடுவேன், சரியா? இப்போ என்ன ரூல்ஸ்? அப்பயே மறந்து போச்சு. அம்மா அது பேர் என்னம்மா? அம்மா சொல்லுங்க, பேர் என்ன? ரூல்ஸ். லூசு லூசு பாருங்க, இங்க நடக்கணும், சரியா? அதாவது இப்போ இப்போ வந்து எங்க அப்பா வந்து ரொமான்டிக் மன்னன், சித்தப்பா வந்து அது பேர் என்னமோ, நீ சித்தப்பா வந்து கேர்ள் கேர்ள். இப்போ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்க. அவங்க கேட்டப்போ ஒரு மியூசிக் போடுங்க, அட்மினே. அண்ணா இன்னைக்கு வச்சு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே. மாமா, ஒரு கண்டிஷன். என்ன
ஓகேவா? சோ உங்க வாய்ஸ் கூட கேர்ள் மாடரேஷன்ல தான் இருக்கணும். என்ன மாமா உங்களுக்கு நான் எங்கயாவது தப்பி தவறி தம்பின்னு தான் வாயில வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். அதெல்லாம் ஓகே. ரொமான்டிக் பிஜிஎம் போடணும் அட்மின்ட்ட சொன்னீங்க, கொஞ்சம் போடுங்க, அவ்வளவுதான் ரொமான்ஸ் வரும், இல்லன்னா வராது. கவிமா என்னன்னு கேளு. அது எப்படி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிஜிஎம்ஏ போடாம ரொமான்ஸ் வரும், உங்க தம்பி கிட்ட போட சொல்லப்பட்டு பிஜிஎம் போட்டு வர வைக்கணுமா? அப்போ இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க. நோட் திஸ் பாயிண்ட் எழில் குட்டி, நோட் திஸ் பாயிண்ட் எழில் குட்டி. ஏய் அது பொண்டாட்டி, இது தம்பி. தம்பி கிட்ட போய் இப்படி ரொமான்ஸ் பண்ண சொன்னா என்னடி ரொமான்ஸ் வரும்? அதான் ரொமான்டிக் பிஜிஎம் போட சொன்னேன். இதுக்காக நான் ரொமான்ஸுக்காக நம்ம போய் பாடமா கத்துட்டு வர முடியும்? ஏமா அட்மினே பிஜிஎம்மா போடுமா, சாவடிக்கிறாங்க. என்னது இது பிஜிஎம்? சோ ஓவர் ரொமான்டிக்கா இருக்கு. சரி ஓகே, ஐ அட்ஜஸ்ட். கவிமா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எனக்கு இந்த பொண்டாட்டி போட்டு பேசினாதான் ரொமான்ஸ் வரும், அதனால இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுங்க பண்ணுங்க. ஹைடி பொண்டாட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னமா 2 கிலோ இழைச்சிட்டியம்மா? அப்படியா? ஆமாடி பொண்டாட்டி, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம அதோ ஒரு 2 கிலோ இல்ல 4 கிலோ இழைச்சிட்டேன். 1 வருஷம் ஆச்சுன்னு நம்ம 2 பேரும் பேசி. அதான்டா பொண்டாட்டி, வேற ஒண்ணு. என்னடா இடையில டாலா போட்டு பேசுற? பொண்டாட்டிய நீ தானே போட்டு பேசணும், நீ ஏன் டா போட்டு பேசுற? நல்லாவே இல்ல. டீன்னு சொல்ல நேச்சுரலா வரலடி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. என் புருஷன் தான் ஜெயிச்சாரு. சோ நீங்க தோத்துட்டீங்க தமிழ், ஓகேவா? அண்ணி ஒன்னு சொல்லவா, என் அண்ணங்கிட்ட தோத்து போறதுல இன்னும் பொறுத்தளவுல தப்பே கிடையாது. சோ நான் எவ்வளவு வேணாலும் தோத்து போவேன். ரொம்ப நல்லா இருந்தது மாப்ள. எல்லாம் கவியோட ட்ரைனிங்கோ. உங்க மகளோட ட்ரைனிங் ஆக்கும், அவளுக்கே ரொமான்ஸ் பண்ண வராது. ஓஹோ அப்படி. சரி சரி. அப்புறம் இந்த ஒரு சந்தோஷமான வேலையில இந்த ஒரு விஷயத்த பேசணும். முக்கியமா அம்மா உங்களுக்கு. அப்படி என்னம்மா விஷயம் சொல். அம்மா இது வந்து எல்லாரையும் வச்சு பேசணும்னு தான் நினச்சேன், அதான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ தான் அனன்யா படிப்பு முடிக்க போகிறா, அதனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. என்ன திடீர்னு? அத்தை, அதை நானே பேசணும்னு நினச்சேன், அவள் பேசிட்டா. ஆக்சுவலாக 2 பேர் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதாவது அனன்யாவுக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. அதனால அனன்யா ஒரு பையனை லவ் பண்ணுறா. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்களோட நாத்தனாரோட அத்தை பையன்தான். ஏற்கனவே அவனுக்கும் லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. இவளுக்கும் சாரி. என்ன மாப்ள? அத்தை, அதாவது அனன்யாவுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கவிக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அனன்யாவுக்கும் ஒரு பையன் மேலே விருப்பம் இருக்குது. அது எங்களுக்கு தெரிய வந்து அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு தான் 2 பேரும் யூஎஸ் போயிருக்காங்க. அதாவது அவங்க 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். உங்களோட திங்கிங் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், அப்படின்னா தான் வாழ்க்கை வாழ்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்ல, அதுக்காக தான். என்ன சொல்றீங்க மாமா? உங்ககிட்டயும் தான். மாப்பிள்ள, இதுல இவ்வளவு தூரம் நீங்க பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நீங்க எப்படி என் பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் என் சின்ன பொண்ணும். என்னைக்குமே என் பொண்ணுங்களை ஃப்ரீடமா விட்டு தான் நான் பழகியிருக்கேன்.
அவங்களுக்கு வந்து கட்டி போட்டு அடைச்சு நீ இதை தான் செய்யணும் நீ இதை தான் பண்ணணும் அப்படின்ற வந்து பண்ற மாதிரி நான் வந்து பண்ணலை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேத்தையுமே அப்படிதான் வளர்த்துருக்கேன். இப்போ கவி வந்து 2 டிகிரி 3 டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சேன். அவள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளையும் படிக்க வச்சுட்டேன். மேரேஜ் லைஃப்ங்கிறது நம்மளோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அது வந்து அவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். கவி உங்க மேல ஆசைப்பட்டா அவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி தான் அன்யாவும் அவளுக்கு என்ன ஆசையோ அவளுக்கு என்ன விருப்பமோ அதை தான் நாங்க செய்வோம். அதுக்கு நாங்கள் குறுக்க வரவே மாட்டோம். தாராளமா அவங்க வீட்டோட வந்து பேச சொல்லுங்க. பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்க தயார். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கு அப்பாவாக கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்துதாப்பா வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல. அதுக்காக பேரண்ட்ஸை குத்த சொல்லலை. ஆனால் மேரேஜ் லைஃபுங்கிறது அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதுதான்ப்பா ட்ரூ. ஆனால் இந்த மாதிரி யாருக்கும் இங்கே மேரேஜ் நடக்கிறது இல்லைப்பா. அவங்க விரும்புறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. வேறு வழி இல்லாமல் இதுதான் வாழ்க்கைன்னு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் அண்ணியை ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. அப்படிலாம் இல்லடாமா, எனக்கு நீயும் முக்கியம் அனன்யாவும் முக்கியம். நம்ம குழந்தைங்களை பெற்றுக்கிறது நம்மளோட சந்தோஷத்துக்காக கிடையாது. என்ன அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல தான் நம்மளோட சந்தோஷம் இருக்கு. ஸோ என்னோட பொண்ணுங்க 2 பேரும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அப்போட ஆசை. தேங்க்ஸ்ப்பா. இதை அணையாட்ட சொன்னால் துள்ளி பார்த்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? உன் அக்காக்கு பேசி முடிச்சிருக்கோம். அது தெரியாம தாலி கட்டி வந்து நின்னுட்டு இருக்க. ஊர் உலகம் என்னடி பேசும்? இன்னும் ஒரு நிச்சயதார்த்தம் கூட பண்ணல. அதுக்குள்ள அப்படியே தாலி கட்டி வந்து நிக்கிற. 2மே பொண்ணுங்கன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தோம்ல. நல்லா கரெக்டா மிளகா அரைச்சிட்டீங்கம்மா. யார் தாலி கட்டினா? சொல்லு. என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டீங்க. 2 பேரும் என்னமோ உள்ள பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு அது என்னன்னே தெரியல. சொல்லவே மாட்டீங்க. அபி பவி அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அபி நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். இன்னும் நிச்சயம் கூட பண்ணல. நிச்சயம் பண்றது கூட அவங்க வீட்ல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. சரி அவங்க தான் பேசல. ஒரு 3 நாள் கழிச்சு நம்மளே பேசலாம் நினைக்கிறது கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. எந்த வீட்ல அக்கா கல்யாணம் பண்ற மாதிரி தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கா? நிறுத்துமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுல பேசிட்டு இருக்க. பா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்? யார் தாலி கட்டினா நீங்க வர போற? ஆமாப்பா வரதான் போறான். பாருங்க அப்ப தெரியும் யாரு தாலி கட்டுறது. என்ன உள்ள இவன் யாரு? மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? என்னப்பா நீங்க வந்திருக்கீங்க? அது உங்க பொண்ணுதான் வர சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குப்பா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? என்னாச்சு? என்ன நான் எப்படி பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. மாமா உங்களுக்கு விஷயத்தை எங்க சொல்லலையே. ஐயோ இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. இவன் யாரு புதுசா இருக்கான்? என்னமோ விஷயம் தெரியலங்கறான். ஒண்ணுமே புரியலையே. அது முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. எங்க பவி நீங்களே சொல்லிடுங்க. ஏய் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவர் என்னமோ பேசிட்டு இருக்காரு. என்ன பவி யார் இவரு? யார் இவரா? அபி உனக்கு விஷயமே தெரியாதா? ஏய் என்னடி விக்கிய தான வர சொன்ன? இவர் யாருடி? யாருடி இவரு? ஐயோ இவருக்கு விஷயமே தெரியல. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள? என்னன்னு சொல்லுங்க. அது என் கழுத்துல யாரு தாலி கட்டினான்னு கேட்டீல்ல, அது நிக்கிறாரு. அவருதான் அக்காக்கு பட்ட மாப்பிள்ள. சக்தி நான் உனக்கு எந்த விதத்திலுமே சரியா இருக்க மாட்டேன். ஏன்னா நீ எவ்வளவு நல்லவ, எவ்வளவு ஜென்டில் மேனுங்கிறது அபி பவி சொல்லிதான் நான் உணர்ந்தேன். என்ன மன்னிச்சிரு சக்தி. இனி உன் லைஃப்ல இனியா இல்ல உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. ஏன்னா நீ அவ்வளோ நல்லவ. ஆனா உன்னை பத்தி தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்பதான் உணர்ற.